வெல்கம் பேக் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது ரொம்ப சிம்பிளான டிஷ், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு சிம்பிள் மோர் குழம்பு. மோர் குழம்புல ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒரு ரீஜன்லையும் ஒரு மாதிரி சமைப்பாங்க. இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது பருப்பு உருண்டை மோர் குழம்பு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபிங்க. எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க. மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மல்லி 1 டீஸ்பூன், பச்சரிசி 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகா 2, துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், துருவன தேங்காய் 1 மூடி, தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, உப்பு, வெண்ணெய் எடுக்காத கெட்டி தயிர். மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நான் ஊற வச்சுருக்கேன். இது குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் ஊறணும். பருப்பு உருண்டைக்கு தேவையான கடலைப்பருப்பையும் காஞ்ச மிளகாயையும் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். மோர் குழம்புக்கு ஊற வச்ச பொருட்களை முதல்ல அரைக்கணும். ஸோ ஊற வச்ச துவரம்பருப்பு, அரிசி, காஞ்ச மிளகா, ஜீரகம், மல்லி இதோடு சேர்த்து 1 மூடி தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் மைய அரைக்கணும். வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். மல்லி, காஞ்ச மிளகா, ஜீரகம், பச்சரிசி, தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சாச்சு. பருப்பு உருண்டைக்கு தேவையான கடலைப்பருப்பையும் காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கோம். அரைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு உருண்டை மோர் குழம்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இந்த பருப்பு உருண்டை. ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்ச கடலைப்பருப்பையும் வரமிளகாயும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வைக்கணுங்க. இந்த அளவுக்கு கோர்ஸ் அரைச்சிருக்கணும். கோர்ஸ் அரைச்சிருந்தா தான் டேஸ்ட். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிட்டா அதில் டேஸ்ட் வராது. ஸோ கோர்ஸ் அரைச்சி இந்த சைஸ் உருண்டையை எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இந்த பருப்பு உருண்டை சைஸு உங்களுக்கு என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பருப்பு உருண்டையை ஒரு 15 மினிட்ஸ் வேக வைக்கணும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை இறக்கிடலாம். பருப்பு உருண்டை நல்லா வெந்துருச்சு. இந்த பாத்திரத்தை இப்போ இறக்கிடலாம். இப்போ பருப்பு உருண்டை வெந்ததுக்கப்புறம் நம்ம மோர் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் இம்பார்ட்டண்ட்டு. தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கடுகு பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற தயிரை ஊற்றிக்கலாம். தயிரை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான உப்பு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு உருண்டை இதை உள்ளே போட்டுருங்க. இந்த பருப்பு உருண்டையை போட்டதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது ஊறணும். ஊறினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டியான பருப்பு உருண்டை மோர் குழம்பு ரெடி. இது நல்லா சூடான சாதத்தில் உருளைக்கிழங்கு பொரியல் இல்லைனா ஒரு தொகையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இது ஒரு டெட்லி காம்பினேஷன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள்.